ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி அரைக்கீரையும் துவரம் பருப்பும் வச்சு எப்படி டேஸ்ட்டான ஒரு கூட்டு செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்கிறதுனால வேலையும் ரொம்ப ஈஸியாக கடகடன்னு முடிஞ்சிடும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கீரை க்ளீன் பண்ணும்போது நீங்கள் தண்டெல்லாம் விட்டுட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ கீரையெல்லாம் எடுத்தாச்சு. துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு கண்டிப்பாக ஊற வச்சு போடுங்க. அப்போ தான் கீரையோடு வேக வைக்கும்போது கம்மியான விசிலில் சீக்கிரமே வெந்து பருப்பு நல்லா மசிஞ்சு வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா பழுத்த தக்காளி ஒரு பழம் எடுத்திருக்கேன். பூண்டு தோலை உரிச்சிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்குறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம். இதில் நம்ம சில்லி பவுட்ரு எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால் இதை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு செய்கிற மெத்தடில் தான் செய்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதனால் ஜஸ்ட்டு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால ஊற வச்சு வச்சோன்னா தான் நம்மளுக்கு 3 விசில்லையே பருப்பும் கீரையும் ஒரே ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ இதை ஒரு மத்து மாதிரி வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட மத்து இருக்கிறதுனால நான் மசிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட மசிகிறதுக்கு எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போடுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இதை மத்து வச்சு கடைஞ்சாதாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மட்டும் மிக்சியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் நான் கடைஞ்சாலே நல்லா கீரை மசிஞ்சு வந்துடுங்க. இதை மசிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பருப்பு எதுவுமே முழுசாக இல்லை, கீரையும் நல்லா கடைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இது இருக்கணும். இப்போ இந்த டேஸ்டான கீரையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். என்ன தான் கீரை நம்ம டேஸ்ட்டாக இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு கடைஞ்சி வச்சாலுமே இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்தா தாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான கீரைக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். இது கூட பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்ல நிறைய போட்டதாங்க இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெறுமனே கீரை மட்டும் கொடுத்தோன்னா ஒரு மாதிரி மதமதன்னு இருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான கீரை கூட்டை நான் சொன்னால் பத்தாது, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.